ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. பொதுவாக ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம்னா பிரியாணிக்கோ பரோட்டாக்கோ நம்ம கேட்குற முதல் சைட் டிஷ் செட்டிநாடு சிக்கன். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக காரசாரமாக ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அந்த செட்டிநாடு சிக்கன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி. இந்த கிரேவிக்கு 1/2 கிலோ சிக்கன் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி ரெடியாக இருக்குது. முதல்ல இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுப்போம். முதல்ல ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துப்போம். 1.5 டீஸ்பூன் சோம்பு, 1.5 டீஸ்பூன் ஜீரகம், 1.5 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் கசகசா, தேவையான அளவு முந்திரி பருப்பு. நான் இன்றைக்கி 8 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு சிறு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு. காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாவத்தல் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 10 மிளகாவத்தல் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிப்போம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்ல வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துப்போம். நல்ல வாசம் வந்துட்டது. அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுருவோம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வறுத்ததை போட்டு அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துப்போம். எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் கல்பாசி, ஒரு அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு. இப்போ இது எல்லாம் போட்டு சோம்பு நல்லா பொரிகிற வரைக்கும் இதை வறுத்துப்போம். சோம்பு நல்லா பொரிஞ்சிட்டது. இப்போ 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனதை போட்டுக்கலாம். இது கூடவே வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கிரேவி அதிகமாக வேணும்னா நம்ம 1 கப் அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். குறைவாக வேணும்னா வெங்காயத்தோட அளவை குறைச்சிக்கலாம். அதே போல் சின்ன வெங்காயத்துக்கு பதில் நம்ம பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டது. இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை வதக்கி எடுத்துப்போம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிட்டது. இப்போ நம்ம 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கலாம். இது கூடவே வாசத்துக்கு கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுப்போம். பொடியாக நறுக்குன தக்காளி ஒன்று போட்டு நல்லா வதக்கி எடுத்துப்போம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கி விடணும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிட்டது. இந்த டைம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கன் அதில் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுப்போம். தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவை இதில் போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மசாலாவும் சிக்கனும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டது. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விடுவோம். 10 நிமிஷம் ஆச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இதிலே சிக்கன் பாதி அளவு வெந்துடும். இப்போ நம்ம சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி திருப்பி ஒரு 10 நிமிஷம் நம்ம சிம்லே வேக விடுவோம். இந்த 20 நிமிஷத்துக்குள்ளே சிக்கன் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி மிதமான சூட்டில் நம்ம நான்வெஜ்ஜை வேக விட்டோம்னா அது நல்லா சாஃப்டாக மசாலாவை அப்சர்வ் பண்ணி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம மூடியை திறந்து பார்ப்போம். சிக்கன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கிரேவியாக வந்திருக்கு. இந்த டைம் நம்ம சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சிக்கன் நல்லாவே வெந்திருக்கு. சிக்கன் இன்னும் வேகலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான அதே சமயம் நல்ல காரசாரமான செட்டிநாடு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த செட்டிநாடு சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.